வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் நாயகன், நான் மயிலேசோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறேன்னாக்கி, அதாவது விவசாயத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறேன். இந்த வீடியோவில் எல்லாமே விவசாயத்தை பற்றி தான். இன்றைக்கி நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் வெங்கடாம்பட்டி ஊராட்சி சின்னகுமார்பட்டியை சேர்ந்த எனது அருமை மாப்பிள்ளை பெருநிலக்கிழார் ஆறுமுகவேலன் என்ற அறிவியல்ராஜ் அவருடைய தோட்டத்தில், அதாவது மழையே இல்லை, அவரால் நட முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, நட முடியாமல் நாற்றுப்பாவி அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பெருமழை, பேய் மழை, அதி கனமழை பெஞ்சு சும்மா வெள்ளை காடாகி போட்டுட்டு அவன் தோட்டம் பூரா முங்கி கிடந்தது. அதை வீடியோ எடுக்க என்னால் வர முடியலை. இருந்தாலும் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அவன் எல்லா பக்கமும் நட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நாற்று நட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நாற்று பாயின்னா இப்போ எடுத்து வயல்வெளி பூரா நட்டாச்சு. இங்கே நட்டதெல்லாம் பாருங்கள், அப்படி பாருங்கள், வீடியோ காமிங்க. எல்லா பக்கமும் நட்டதான் ஸ்லோவாக. இது ஒரு பகுதி தான் நட்டிருக்கையில், இது ஒரு பகுதி. இன்னும் வேறு பக்கம் நட்டிருக்கான். கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 10-15 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நட்ட பகுதியை பூரா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, இந்த மாதிரி இப்போ நட்டாச்சு. மெயினாக என்னென்னா, அடுத்து இந்த இயற்கை விவசாயத்தை கொஞ்சமாவது பயன்படுத்தணும். இப்போ நிறைய பேர் அது பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அருகில் உள்ள வேளாண்மை அதிகாரியை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட கேட்டுக்கணும். ஐயா, நான் அந்த மாதிரி இது பயிரிட்டிருக்கேன், இப்போ இது பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டால் அவங்க உங்களுக்கு தகுந்த பதில் கூறுவாங்க, ஒரு வழிவகைகள் சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லி கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் உங்களுடைய அருகில் உள்ள வேளாண்மை அதிகாரியை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட அந்த நீங்கள் என்ன இப்போ நெல் நட்டுருக்கீங்க, அதுக்கு கத்தேரினா கத்தேரி, தக்காளினா தக்காளி, என்ன பயிரிட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தவாறு அவங்க உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க. இந்த நோய் தாக்கம் இருக்கா, அப்போ இந்த மருந்தை பயன்படுத்துங்க. இந்த வேர்ப்புழு இருக்கா, வேர்ப்புழு இருக்கும், குருத்துப்புழு இருக்கும், அதாவது மேலே இலைய பூரா புழு பூச்சி தின்னுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன பண்ணுதோ, உங்களுக்கு பயிர் என்னென்ன சேதம் ஏற்படுதோ அதுக்கு தக்க நடவடிக்கை அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. தமிழக அரசும் அதுக்கு அவங்களுக்கு தகுந்த முறையில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தயார்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது. ஐயோ எதுவும் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எதுவும் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, வேளாண்மை அதிகாரிகள் உங்களுக்கு என்ன வேணுமோ, விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை, நாடே இல்லை, அது உண்மை. அதனால் விவசாயத்தை பேணி காக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவிடுறேன், விவசாயிகளுக்காக தான். இப்போ நான் பாருங்கள், பயிரிட்டிருக்கு எல்லா பக்கமும். ஆனால் வேர்ப்புழு தாக்கத்தை இன்னொன்று கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னா, மருந்து எதுவும் அடிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் வரப்புகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், ரொம்ப மெயினாக. ஏன்னா நீங்கள் மருந்து எதுவும் அடிச்சிருப்பீங்க, ஏதாவது உரம் போட்டிருப்பீங்க, அது நல்லா சாப்பிட்டு அங்கே வந்து இந்த வரப்பில் வந்து உட்காந்துக்கிடும். வரப்போட்டு வெளியே போகாமல் அதிலே உட்காந்து அதில் உள்ள புல் அதுவரை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வரப்பை காமிக்க வரப்பு வந்து இப்படி சுத்தமாக இருக்கணும், எந்த இது இருக்கக்கூடாது. அப்போ தான் பூச்சி எதுவும் நடமாடாது, நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியாது. சில நேரம் நைட் நேரம் நம்ம தண்ணி பாய்க்க வருவோம், அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு பாதுகாப்பு வேணும். அப்போது வரப்பு வந்து இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். வரப்பை பாதுகிடுங்க, வரப்பை ஸ்டாப் பண்ணு. நண்பர்களே பாருங்கள், அடுத்த பகுதி வந்து நடுவு நட்டுருக்கு. இதை பாருங்கள், அதுபோல் தொழி அடிச்சிருக்கு, அடுத்து நடுற இருக்கும். இந்த நடுவை நட்டதை பாருங்கள். அப்படி அதே மாதிரி வரப்பை காமி. வரப்பு வந்து இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். வரப்பை நல்லா மொழிவி, அதாவது எந்த விதமான பூச்சாலுமே இருக்காத அளவுக்கு நல்லா வரப்பை வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, திரும்ப சொல்கிறேன். அதனால் அவங்களுடைய பாதுகாப்பை தான் அந்த அறிவுரையை சொல்கிறேன். வேலி வந்து சுத்தமாக இருக்கணும், ஏதாவது பூச்சி அடைந்த மாதிரியே இருக்கக்கூடாது. அதாவது வயக்காடு அங்கன்னா ஏதாவது வரத்தான் செய்யும். இருந்தாலும் கடவுள் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார், பாதுகாப்பார். இருந்தாலும் நம்மளும் பாதுகாப்பை இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேலையை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த வரப்பு எல்லாத்தையுமே நல்லா வெட்டி சுத்தமாக மொழிவி இப்படி வச்சுக்கணும். அப்படின்னா நண்பர்களே பாருங்கள், நடுவைக்கு நாற்று தயாராக இருக்க இடத்துல தொழி எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அங்கே நடுறதுக்கு. இங்கே பாருங்கள், நாற்றை பாருங்கள். நல்ல வேளை மழை பெஞ்சு அவனை காப்பாற்றிச்சு, இல்லைன்னா ரொம்ப சங்கடம். தொழி அடிக்க போகிற இடத்துல அங்கே அந்த தொழி அடிச்சிருக்க இடத்தையும் காமி, அப்படி தொழி அடிக்க போகிற இடத்தையும் காமி. அப்படி விவசாயி நான் போயிட்டுருக்கார் பாருங்கள், அறிவியல்ராஜ் என்ற ஆறுமுகவேலன் பெருநிலக்கிழார் பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு பகுதி நட்டுருக்காங்க, அதையும் போய் பார்ப்போம் மாட்டால. நண்பர்களே பாருங்கள், அடுத்த பகுதி இது நடுவை நட்டுருக்காங்க. இப்போ தான் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது பாருங்கள், அந்த வயல்வெளியை பார்க்குறதுக்கே. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சமாவது இயற்கை விவசாயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க.
அதாவது உரம் பூச்சிக்கொல்லி மருந்துலாம் அடிக்க தேவைப்படுது. இப்போ வேறு வழியில் அடித்து தான் ஆக வேண்டியிருக்கு. இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும். எனது அருமை பெரியப்பா மயிலப்புபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் உமையம்மாளின் 4வது தவ புதல்வன் திருமலை கொழுந்து. அந்த எங்கள் பெரியப்பா வந்து அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது விவசாயம் பார்க்கும்போது அதிகமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ அது அதிகமாக தான் உண்டு. எரு அடித்து நல்லா பக்குவப்படுத்தி வயலை பக்குவப்படுத்தி நடுவாங்க. கத்தரிக்காய், சீனரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி அந்த மாதிரி நிறையா பயிரிடுவாங்க. அவங்களால தான் ஒரு தோட்டத்துக்கு பேர் வெள்ளரி பழம். ஏன்னா அவங்க வெள்ளரிக்கு அதிகமாக அங்கே பயிரிடுவாங்க. அதனால் அந்த தோட்டத்தை நாங்கள் என்ன ஓடை கிணறுமாங்க, ஓடை பக்கத்தில் போகுது. இல்லைனா நான் வெள்ளரி பழம் தோட்டத்துக்கு போகிறேன், ஓடை கிணத்துக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. அதிகமாக வெள்ளரி பழம் தோட்டம்பாங்க. ஏன்னா அவங்க வெள்ளரிக்காய் பயிரிட்டனால. அவர் வந்து ஒரு சிறந்த விவசாயி திருமலை கொழுந்து. அவர் இப்போ இல்லை எங்கள் பெரியப்பா. இருந்தாலும் அவர் நினைவுகளோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோ கெட்டிக்கார மனுஷன் அவர். அந்த வரப்பை பாருங்கள் இடத்துல. திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன். வரப்பு எவ்வளோ எப்படி இருக்கணும், வரப்புன்னா புல் எதுவும் இருக்கப்படாது. வரப்பில் சுத்தமாக நம்ம நடந்து போகிறதுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலால் பாதுகாப்பாக இருக்கணும். திரும்ப அதான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை என்னென்ன வேணுமோ பண்ணிகிட்டு இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், விவசாயி தான் நம்ம உயிர் மூச்சு. அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் விவசாயத்தை பேணி காப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நாயகன் நான் மயிலேசோக். நன்றி, வணக்கம்.